வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டாலோட ட்ரெஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இதுவுமே நான் ஒரு சேனல் பார்த்தா போட்டேன். ஆனால் அவங்க இந்த பாசியெல்லாம் இந்த செஸ்ட்டில் வர பாசியெல்லாம் அவங்க போடலை. நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இந்த பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கேன். பட்டர்ஃப்ளையும் நான் ஒரு சேனல் பார்த்தா போட்டேன். வாங்க இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா பாருங்கள், பிங்க் கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாசி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த பாசி விருப்பமோ அந்த பாசி எடுத்துக்கோங்க. கலரை பொறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டால் ஒன்று வாங்கிக்கலாம். இந்த 3 தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒயரில் மொத்தம் 10 அடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 20 ஒயர் 10 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேலு அடிங்கிறது ஸ்கேல் இங்கே பாருங்கள் வைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 10 சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியான ஒயர் அப்படின்னா நீங்கள் ஒரு 10.25 அடி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கோம். இதை வச்சே நம்ம மற்ற ஒயரை கட் பண்ணிடலாம். மொத்தம் 20 ஒயர் கட் பண்ணணும். 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு எல்லாமே நாட் போட்டு வந்துடணும். தனித்தனியாக நாட் போடுவோம்ல, நம்ம விநாயகருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம நாட் போட்டு தனித்தனியாக எடுத்தோம்னா நமக்கு 10 நாட் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், நான் 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக 2 நாட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்படி நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 10 நாட் வரும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 நாட் வரும். இதை பூராமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு நாட்டை இப்படி கிராஸாக வச்சுட்டு இங்கே மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் போடணும். சரிங்களா? அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நாட் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பக்கத்தை நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாற்றி போட்டுருவோங்கனால இப்போ அது கணக்கு வச்சுக்கலாம். கணக்கு வச்சுட்டு இது கூட மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணணும். இது நம்ம ஒயர் கொஞ்சம் அதிகமாக 10 அடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் போடுறதுக்கு கொஞ்சம் இழுத்து வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 1 2 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க இந்த 7 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 10 நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ 10 போட்டிருக்கேன். மேலே நம்ம 2 பக்கமும் இன்னொரு வரிசை போட்டிருக்கோம். அது 9 வரும். அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 6 5 அந்த மாதிரி லைனாக 1 வரைக்கும் வரும். இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் விநாயகர் போட்டிருப்பேன். அதை பாருங்கள், விநாயகருடைய தலைபாகத்தில் இதே மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். இதுக்கு நம்ம 10 ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு 5 ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போது இது நம்ம 1 வரைக்கும் மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த லைனு இப்படி மேலே பக்கமும் போடணும், கீழ் பக்கமும் அதுக்கு ஆப்போசிட் கீழ் பக்கமும் நம்ம 1 வரைக்கும் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், அப்படி லைனாக போட்டு வர்றேன். பாருங்கள், நான் லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் போட்டுட்டேன். இப்படி பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் 4 பக்கமே 10 10 நாட்டு வந்து பேரலாக போகும். சரிங்களா? இந்த மாதிரி பேரலாக போகும். இதில் இந்த 10 10 10 10 ஒயர்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பாசி கோர்த்துக்கலாம். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, மொத்தம் வந்து இப்போ இதில் 40 பாசி கோர்த்துக்கலாம். எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து மெரூன் கலர் பாசி எடுத்திருக்கேன். அந்த பாசியை வச்சு ஃபுல்லாக இப்படி கோர்த்துட்டு வரணும். சரிங்களா? இப்போ கோர்த்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கோர்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து 4 சைடும் பாசி கோர்த்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு சைடு 10 ஒயர் போகும். அதில் வந்து 1 2 3 4 5 6 5வது நாட்டையும் 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். 4 சைடுமே அப்படி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் டைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இது மாதிரி 4 சைடு நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் திருப்புறேன். சைடு 10 ஒயர் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 1 2 3 4 5 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். இப்போ நான் 2 சைடு போட்டேன். இனி இந்த 2 சைடு போட்டுடலாம். 2 4 5 6 5வது ஒயரு 6வது ஒயரு. நம்ம பாசி இந்த டியூபெல்லாம் வச்சு போடும்போது கொஞ்சம் நம்ம டைட்டாக போட்டு எடுத்துக்கணும். 2 4 5 6. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போது நம்ம 4 சைடுமே சென்டராக பார்த்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஒயர் பேரலாக போகும். இடது பக்கம் பாருங்கள் 4 ஒயர் பேரலாக போகும். இப்போது ரைட் சைடு போகிற ஒயரை வச்சு ரைட் சைடு அந்த 4 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடு போகிறது லெஃப்ட் சைடில் நாட் போட்டு வந்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம இந்த 4 பக்கமும் நம்ம பண்ணுவோம். இப்போது ஒரு சைடு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் 4 சைடும் பண்ணுவோம். நான் இப்போ இந்த ஒரு சைடு நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம 4 பக்கமும் போட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் 4 நாட் மட்டும்தான் நம்ம போடணும். இந்த ஆப்போசிட்டாக போகிற நாட்டுக்கு போட்டுறாதீங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி பார்த்து போகும், இது இப்படி பார்த்து போகும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் நீங்கள். பாருங்கள், இப்போ நான் ரைட் சைட் போட்டேன். இப்போது லெஃப்ட் சைட் போடுறேன். இது நம்ம கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம்.
பாருங்கள், நான் இப்போது ஒரு சைடு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த 3 சைடும் நம்ம போட்டு வந்துடலாம். இந்த சென்டரில் இருக்க நாட்டை வச்சு ரைட் சைட் போகிற ஒயரை வச்சு ரைட் சைடில் இருக்க 4 ஒயர்லேயும் நாட் போடணும். லெஃப்ட் சைடும் 4 ஒயரில் நாட் போடணும். இதே மாதிரி நம்ம இந்த 3 பக்கமும் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 பக்கமும் நாட் போட்டு வந்திருக்கேன். சென்டர் நாட்டு எடுத்து இந்த பக்கம் 4 நாட், இந்த பக்கம் 4 நாட், அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம போட்டு வந்தாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் நாட் போட்டோம்ல, அதுக்கப்புறம் பாருங்கள் ரைட் சைடு 2 ஒயரு, லெஃப்ட் சைடு 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஒயர் இப்போ 4 ஒயர் இப்படி பார்த்த மாதிரி போகும். இந்த ஒயரில் பூராமே நம்ம பாசியை கோர்த்துக்கலாம். தெரியுதுங்களா? சென்டர் நாட்டு, அதுக்கடுத்த 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயர், லெஃப்ட் சைடு 2 ஒயரு, இதில் வந்து நம்ம இந்த பாசி கோர்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மற்ற 4 சைடு நம்ம போடணும். பாருங்கள், நான் இப்போது லெஃப்ட் சைட் கொடுத்துருக்கேன். இப்போது ரைட் சைட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்க நாட்டில் சென்டர் நாட்டு பார்த்து போட்டோம், அதிலிருந்து எடுத்திருக்கேன். எடுத்து அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த 10 நாட் போட்டு அதை ஒரு நாட் வர வரைக்கும் முடிச்சிருக்கோம். 4 சைடு பாசி ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 10 ஒயர் வரும். 10 ஒயரில் சென்டராக 5 6வது நாட்டை எடுத்து ஒரு நாட் போட்டோம். போட்டுட்டு அதை வச்சு ரைட் சைடு வர ஒயரை வச்சு ரைட் சைடு நாட்டும், லெஃப்ட் சைடு வர ஒயரை வச்சு லெஃப்ட் சைடு நாட்டும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் சென்டர் நாட்டிலேருந்து அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் ரைட் சைடு 2 ஒயர், லெஃப்ட் சைடு 2 ஒயரு வர்ற இந்த 4 ஒயர்லேயும் நம்ம பாசி கோர்த்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்த சென்டரில் இருக்க 2 ஒயரை எடுத்து நம்ம நாட் போடுறோம். இது வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். இப்போது இந்த நாட் போட்டாச்சு. இந்த ஒயரை ரைட் சைடு போது பாருங்கள், இந்த ஒயரை வச்சு நம்ம இன்னொரு பாசி போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு நாட் போட்டுடலாம். அதே மாதிரி இப்போது லெஃப்ட் சைடு போகிற ஒயரை வச்சு இந்த பாசி கோர்த்ததில் ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த 2 மீட் ஆகுது பாருங்கள், இந்த 2 ஒயரும் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். அதாவது நம்ம பாசி கோர்த்தோம்ல, அதுக்கு மேலே 4 நாட்டு வரும் பாருங்கள், இது வந்துருச்சு. இதே மாதிரி இப்போ இந்த 3 சைடும் நம்ம போட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது நான் 4 சைடு இதே மாதிரி 4 பாசி கோர்த்து மேலே 4 நாட்டு வர்ற மாதிரி நான் 4 பக்கமுமே போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த 4 நாட் போட்டோம்ல, இதில் இந்த மறுபடியும் 4 பாசி கோர்க்கணும். 1 2 3 4 சரிங்களா? 4 பாசி கோர்க்கணும். இந்த 2 ஒயர்லேயே 2, இந்த பக்கம் 2 இந்த பாசி கோர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா சைடுமே கோர்த்துட்டு வந்துடலாம். கோர்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம 4 இது போட்டோம்ல, இதுக்கு மேலே இங்கே 2 பாசி, இங்கே 2 பாசி கோர்த்துட்டு வந்துடலாம். 4 பக்கமும் அதே மாதிரி கோர்த்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான்
2 பாசி கோர்த்துட்டு வந்துட்டேன். 4 நாட் போட்டோம்ல, அதுக்கப்புறம் 2 பாசி கோர்த்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி 4 சைடும் கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த இது இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 2 பாசி கோர்த்துருக்கோம் ரைட் சைடு. இந்த பக்கம் பாருங்கள் 2 ஒயர் மட்டும் பேரலாக போகும். அதாவது நம்ம 10 ஒயர் எடுத்தோம்ல, அதில் 2 ஒயர் பேரலாக போகும். இந்த 2 ஒயர்லேயுமே நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் டைட் பண்ணி நல்லா போடணும். இறுக்கி பிடிச்சி டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஒயரில் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ரைட் சைட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைட் போட்டுடலாம். கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒயர் வந்து அசிங்கமாக தெரியாது. இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டு மாதிரி ஃப்ளவர் நல்லா அழகாக தெரியும். டைட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 மீட் ஆகுது பாருங்கள். இந்த 2 ஒயர்லையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். டைட்டாக போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது இன்னொரு ஒயர் இந்த பக்கம் போகும். நம்ம 2 ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னால அதில் ஒரு ஒயர், இந்த ஒயர் ஒரு ஒயரை வச்சு இந்த 3 ஒயரையும் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நம்ம இப்போ ஒரு பக்கம் போடுற மாதிரி தான் நம்ம 4 பக்கமும் போடுவோம். மீதி இருக்க 3 பக்கமும் போடணும். ஆனால் நான் ஒரு பக்கத்தை மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். நீங்கள் மற்ற 3 பக்கத்தை ஈஸியாக போட்டுருவீங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் இல்லை. ரொம்ப வந்து அழகாக இருக்குது. இந்த டாலுக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போடுறது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நான் போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 ஒயர் பேரலாக போகும். அதே மாதிரி இப்போது நம்ம இந்த இடது பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 10 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் சரிங்களா, இதுதான் மிச்சம் இருக்குது. இதை வச்சு இந்த நாட்டை போட்டு வந்துடலாம். அப்படியே இந்த சைடு நம்ம ரைட் சைடு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 3 ஒயர் போகும். அதை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இப்போது 2 மீட் ஆகிற இடத்துல ஒரு சென்டர் நாட்டு. பாருங்கள், அதாவது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த 4 நாட்டு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுதான் சென்டர் நாட்டு. இந்த பாசிக்கு மேலே 1 2 நாட் வர்ற மாதிரி போட்டுக்கணும். ஒரு டைமண்ட் வர்ற மாதிரி, இதுதான் நமக்கு கணக்கு. இதே மாதிரி மீதி 3 சைடும் நம்ம போட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் 4 பக்கமும் இந்த நம்ம சென்டர் நாட் போட்டிருக்கோம்ல, இந்த 4 நாட்டு, அதுக்கு மேலே 1 2 நாட் இருக்க மாதிரி போட்டு வந்திருக்கேன். 4 சைடுமே தெரியுதுங்களா? பாருங்கள், 1 2 நாட்டு இது மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கும். 4 பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த சென்டரில் பாருங்கள், நம்ம 4 பக்கமும் போட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா 5 ஒயர் இப்படி கிராஸாக போகும் சரிங்களா. 1 2 3 4 5
ரைட் சைடு 5 ஒயரும் லெஃப்ட் சைடு 5 ஒயரும் போகும். இப்போது முதல்ல கீழேருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க 1 2 இப்போ மேலேருந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5, அதாவது 4வது ஒயர்லேயும் 5வது ஒயர்லேயும் நம்ம பாசி கோர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி இருந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5, 4வது ஒயர் 5வது ஒயர். நீங்கள் கீழே இந்த பாசி கோர்த்துருக்கோம்ல, இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு மொத்தம் இதிலேருந்து 2 2 இங்கே எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 2 நாட்டில் 2 ஒயரில் நம்ம பாசி கோர்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி 4 சைடுமே இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் 5 ஒயர் சைடில் கிராஸாக போகும், பேரலாக போகும். அதில் வந்து பாருங்கள், நம்ம 2 ஒயரில் லாஸ்ட்டாக இருக்க இந்த 2 ஒயரில் பாசி கொடுத்துட்டு வந்துடலாம். 4 பக்கமும் பாசி கொடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து நம்ம 4 பக்கம் போட்டோம். அதுக்கு சென்டர் எடுத்து 4 ஒயர் எடுத்திருக்கோம். அதாவது 5 ஒயர் பேரலாக போகும்னு சொன்னேன். அதில் இந்த ஃபஸ்ட்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எண்ணி பார்த்தா 1 2 3 4 5, 4வது ஒயர்லேயும் 5வது ஒயர்லேயும் நம்ம பாசி கோர்ப்போம். இதே மாதிரி பாருங்கள், நான் எல்லா சைடும் பாசி கோர்த்துட்டு வந்திருக்கேன். 4 பக்கமும், அதாவது சென்டரில் இருக்க 4 பக்கமும் நான் பாசி கோர்த்துட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம 4 ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் நாட் போட்டுடலாம். நம்ம இங்கே எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுடலாம். கிராஸாக மீட் ஆகிற ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இதை வச்சு ரைட் சைடு ஒரு நாட், லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு. நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடுவோம். ரைட் சைடு போட்டேன். இப்போது லெஃப்ட் சைடில் ஒரு நாட் போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரும் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்போது நமக்கு சென்டரில் 4 நாட் கிடைக்கும். பாருங்கள், போட்டுட்டேன். இதே மாதிரியே நம்ம இந்த சைடும் போடணும். இந்த 4 பக்கமும் போடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம 4 பாசி கோர்ப்போம். பாருங்கள், நான் ஒரு சைடு போட்டேன். இப்போ இந்த சைடு எப்படின்னு சென்டரில் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைடு 2ம் போட்டுட்டு வந்துடலாம். கிராஸ் ஆகிற 2 ஒயர்லேயும் ஒரு நாட் போட்டோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு நாட் போடுறோம். ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த 2 சைடும் போட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 4 நாட் போட்டு வந்துட்டேன். 4 சைடுமே நம்ம 4 நாட் போட்டிருக்கோம். இப்போது இந்த சைடு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த 4 ஒயர்லேயும் பாசி கோர்த்துக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம கீழே 2 பாசி கோர்த்தோம் சென்டரில், அதுக்கப்புறம் 4 நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த 4 ஒயரில் நம்ம பாசி கோர்த்துட்டு வருவோம். பாருங்கள், நான் இந்த 4 நாட் போட்டோம்ல, அதுக்கு மேலே 4 பாசி கோர்த்துட்டு வந்திருக்கேன். இப்போது அதாவது 4 சைடுமே
சென்டரில். இப்போ இதை வச்சு இந்த பக்கம் 3 ஒயர் பேரலாக போகுது பாருங்கள். இந்த 2 ஒயரில் நம்ம நாட் போட்டு வந்துடலாம். நல்லா இந்த இடத்துல ஒயரை வந்து இறுக்கமாக வச்சு நாட் போட்டு வந்துடலாம். ஒன்று. இப்போ நான் 2வது ஒயர் எடுத்து நாட் போடுறேன். மொத்தம் ரைட் சைடில் 3 ஒயர், லெஃப்ட் சைடில் 3 ஒயர் பேரலாக போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு மித்த இருக்க 2 ஒயரில் நம்ம நாட் போடுறோம். அதாவது இங்கே போடும்போது நம்ம எப்படி சென்டரில் வந்து 2 நாட் வந்துச்சோ அது மாதிரி நம்ம போடுவோம். நல்லா டைட்டாக போடுங்க. இந்த ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா சைடும் நீங்கள் போட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வலது பக்கம் போட்டேன். இப்போ நான் இடது பக்கம் எடுத்துக்கிறேன். இடது பக்கத்துலேயும் பாருங்கள் 3 ஒயர் பேரலாக போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடலாம். மீதி இருக்க 2வது ஒயரு 3rd ஒயரு எடுத்து நம்ம இந்த பாசி கொடுத்துருக்கோம்ல அந்த ஒயரை வச்சு நாட் போட்டுடலாம். போடும்போது நம்ம கொஞ்சம் டைட்டாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி டைட் போடுங்க. ரைட் சைடு போட்டாச்சு. இப்போது லெஃப்ட் சைடும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மேலே மீட் ஆகுது பாருங்கள் கிராஸாக. இந்த 2 ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இழுத்து பிடிச்சி டைட்டாக போடுங்க. அடுத்தது பாருங்கள், இது போட்ட உடனேயே நம்ம மறுபடியும் 2 ஒயர் எடுத்து நாட் போட்டோம். ஸோ இப்போது ரைட் சைடு ஒரு நாட்டு, ரைட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் சைடு ஒரு நாட்டும் போட்டுவோம். போட்டு முடித்த உடனேயே சென்டரில் ஒரு நாட்டு வரும். அந்த நாட்டையும் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், போட்டோடனே சென்டரில் கிராஸாக மீட் பண்ணுது. அந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட்டு. இந்த நாட் போட்டோம்னா நமக்கு நம்ம இந்த இடத்துல எப்படி போட்டோமோ இந்த பாசிக்கு அப்புறம் 1 2 நாட்டு வருது. அதே மாதிரி இங்கேயும் பாசிக்கு அப்புறம் 1 2 நாட்டு வர்ற மாதிரி. புரியுதுங்களா? இதே மாதிரி இப்போது இந்த சென்டர்லேயும் நம்ம இந்த பாசி போட்டிருக்கோம்ல இதுக்கு மேலே 2 நாட் வர்ற மாதிரி போடணும். பாருங்கள், இந்த பக்கம் வந்து 3 ஒயர் பேரலாக போகும். புரியுதுங்க நான் சொல்கிறது? சென்டரில் நம்ம போட்டது ரைட் சைடு 3 ஒயர், லெஃப்ட் சைடு 3 ஒயர் போகும். இதில் வந்து இந்த 2 ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாக நாட் போட்டு வருவோம். அப்போ 2 நாட் கிடைக்கும். போட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சென்டர் எடுத்து போட்டோம்ல அது மாதிரி நான் 4 பக்கமும் போட்டு வந்துட்டேன். 4 பக்கத்துலேயும் 1 2, அதாவது இந்த சென்டர் பூவுக்கு மேலே பாருங்கள் 1 2 நாட் இருக்க மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் நான் போட்டு வந்திருக்கேன். போட்டாச்சு.
இப்போ நம்ம வந்து இதை தான் வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த டிசைன் வருது இப்படி. இதை தான் வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்காக எடுப்போம். சரிங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இது சைடு கை சைடு எடுப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இதில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் இந்த இடத்துல. இது இப்போதைக்கு பண்ண வேண்டாம், இப்போ பண்ணோம்னா நம்ம குழம்பிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், இப்படி கிராஸாக மீட் ஆகுது இல்லையா, இந்த கிராஸாக மீட் ஆகிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுடலாம். அதாவது இந்த நாட் இருக்க பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி, இந்த நாட் மாதிரி ஒரே மாதிரி வர்ற மாதிரி எல்லா நாட்டும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி உறவுகளே.